ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோஸ்டர் செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய செட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கிவ்அவேக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம டோஸ்டர் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி அரை வட்டமாக செமி சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் தேவை. ஸோ இதே சைஸில் தேவை. இதை அளவாக வச்சு வரைஞ்சி இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலர் காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சைடில் வந்து சுற்றி ஒட்ட போகிறோம், அதுக்கு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெட்டு வந்து வைக்கிறதுக்கு, அப்புறம் சைடில் இருக்க பட்டனுக்கு, இதுக்கெலாம் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். ஸோ அதை வந்து இந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த டோஸ்டர் வந்து நான் உங்களுக்கு ஃபோம் ஷீட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியலை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஃபோம் ஷீட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லையும் இந்த மாதிரி டோஸ்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் ப்ரெட் வைக்கிறதுக்குரிய அந்த 2 இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டலாம். அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நம்ம சென்டரில் தான் அந்த ப்ரெட் வைக்கிற இடத்துக்கு கட் பண்ணி விட்டுருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து அதையே இழுத்து கீழே இன்னொரு ஓட்டை இருக்கிற மாதிரி, அதாவது அந்த சைடில் வந்து நம்ம ஏற்றி இறக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வந்து செட் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு டைட்டாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக நம்ம ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மேலே கீழே ஏற்றி இறக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கீரல் மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம மேலே கீழே ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோம் ஷீட்டை வந்து அப்படியே ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் சேம் மெத்தட் தான். இதே மாதிரி நீங்கள் கார்ட்போர்டில் கட் பண்ணி ஒட்டிடலாம். ஃபோம் ஷீட்னால் என்ன, நம்ம கலர் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவே கலராக இருக்கும், இன்னும் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபோம் ஷீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கார்ட்போர்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் அல்லது பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இதோட சென்டரில் வந்து உள்ள நம்ம இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி ஒட்டணும். அது வந்து அந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணோம்ல, அந்த அகலத்துக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒட்டணும். ஸோ சென்டரில் ஒட்டும் போது கவனமாக அந்த இதுக்கு மேலே வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரெட்டு வந்து மேலே வைக்கும்போது அது உள்ளே விழுந்துடக்கூடாது. ஸோ பாதி மேலேயும் பாதி உள்ளேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பீஸ் வந்து நம்ம ஒட்டுறோம். ஸோ இதை வந்து நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து சைடில் அந்த டோஸ்ட் ஆன ஒன்று ஏறி இறங்கும்ல, அதுக்கு ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இயரிங் பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக கீரல் மட்டும் விட்டுருக்கனால அது மேலே கீழே நல்லா ஏறி இறங்கிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேனாவோட அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும்ல, அதை வந்து நம்ம பட்டனுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து வந்து இதை அடியில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ரெட்டு பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஃபோம் ஷீட்டு, ஸோ அதனால் நான் பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டை வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோஸ்டரை அது மேலே வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபோம் ஷீட்டில் ஒரு டோஸ்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு.
அடுத்து வந்து இந்த டோஸ்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரெட் வேணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கலரில் வந்து நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த டோஸ்டருக்கு இது கரெக்டாக இருக்குமா, அந்த சைஸுக்கு இது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெட் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை ப்ரெட் தேவையோ அதை வந்து இந்த மாதிரி ஃபோம் ஷீட்லேயே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து இன்னொரு மாடலில் டோஸ்டரும் ப்ரெட்டும் வேறு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ப்ரெட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ டோஸ்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஷர்ட்லாம் வாங்கும்போது இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து எல்லோ கலரில் நம்ம கலர் பண்ணிவிட்டு இதை வந்து சீஸு, பட்டர் இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எல்லோ கலர் ஃபோம் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட எல்லோ கலர் ஃபோம் ஷீட் இல்லாதனால நான் வந்து இதுலேருந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம இன்னுமே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக இதில் எல்லோ கலர் பண்ணி சீஸ் பட்டருக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபெவிகால் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அதோட சின்ன ஃபெவிகால் பாட்டிலில் அந்த மேலே இருக்க ப்ளூ கலர் மூடி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வந்து ஹனின்னு எழுதியிருக்கேன். இதை வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி இது மேலே ஒட்டிடலாம். ஸோ இந்த டோஸ்டர் செட்டுக்கு இதை வந்து நம்ம ஹனி பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த சின்ன பாட்டிலில் வந்து ஒயிட் பேப்பரில் ஜாம்னு எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி இது மேலே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். அப்புறம் பிஸ்தா பருப்பில் வெளியில் வந்து கூடு இருக்கும்ல, அதை வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த டூத் பிக்கை லைட்டாக நம்ம அழுத்தும் போதே அதில் வந்து செட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கீழே குழிவாக இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கடலை கூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனுக்கு சின்னதாக வேணும்ல, ஸோ அதுக்காக இதில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டூத் பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கணும், ஹைட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஃபோம் ஷீட்டில் வந்து டோஸ்டர் ரெடி பண்ணோம். ஸோ நம்ம வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க அட்டை இல்லாட்டி இன்விடேஷன் கார்டு இதில் கூட இந்த மாதிரி கட் பண்ணி சேம் மெத்தட் தான் அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஒட்டும் போது மட்டும் அந்த சைடில் இருக்க பீஸை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த அட்டையில் வந்து நம்ம அப்படியே ஒட்டிடலாம். இல்லை ஸ்டாப்லர் பின் கூட யூஸ் பண்ணி இந்த அட்டையில் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டு வேஸ்ட் அட்டையிலேருந்து டோஸ்டர் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வேஸ்ட் அட்டையிலே டோஸ்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக இயரிங் பட்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து ப்ரெட்டுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அடியில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸை வச்சு ஒட்டிடலாம். இல்லை கார்ட்போர்ட்லேயே கூட நம்ம இதை ஒட்டி இந்த டோஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். அந்த இயரிங் பட்ஸை மேலே கீழே நம்ம ஏறி இறக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரெட்டுக்கு வந்து கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அதில் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணோம். ஸோ ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இதை வந்து நம்ம ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வேஸ்ட் மெட்டீரியல்லே அழகாக டோஸ்டர் ரெடி பண்ணி ப்ரெட்டும் ரெடி பண்ணியாச்சு. அந்த டோஸ்டரில் வந்து பட்டனுக்கு கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை ஒட்டிட்டு அது மேலே வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அழகாக நம்ம வந்து ஒரு டோஸ்டர் ரெடி பண்ணியாச்சு. அந்த அட்டை வந்து பிங்க் கலரில் இருக்கனால இன்னுமே அழகாக இருக்குது. அடுத்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கார்னர் மட்டும் அலைவாக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதில் வாட்டர் பாட்டிலோட மூடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தும் போது சென்டரில் நமக்கு அந்த ரவுண்டாக இது தெரியுதுல, ஸோ அதை சுற்றிலும் நம்ம வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து நம்ம பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வாட்டர் பாட்டிலோட மூடியையும் நம்ம பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் பட்டர்லாம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும்ல, அந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிடலாம். இதையுமே நம்ம வந்து சீஸு பட்டருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லோ கலரில் இருக்குல்ல, ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ண டோஸ்டர் செட்டில் இருக்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண இந்த டோஸ்டர் செட்டில் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டை வந்து டோஸ்டரில் போட்டுட்டு அந்த பட்டனை வந்து மேலே ஏற்றி விட்டுட்டு அடுத்து அந்த கீழே இருக்க பட்டனை வந்து ஆன் பண்ணிடலாம். ப்ரெட்டு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து சென்டரில் வந்து சீஸ் வச்சு நம்ம ப்ரெட் டோஸ்ட் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம், ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணி அழகாக ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி குழந்தைங்க விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டோஸ்டர் செட் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.